ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கெட்டி சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ரன் பண்ண வேண்டிய நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது நல்லா ஊறினது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சில்லி கீரி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கம்மியாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 2 துண்டு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஒரு 10லேருந்து 15 இலைக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதை நல்லா தக்காளி குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, நம்ம இதுக்கு கெட்டி சால்னா தான் செய்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டால் போதும். இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கம கமன் வாசனையோடு நம்ம சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.